அனன்வியூ அன்பு சொந்தங்களுக்கு அன்பான இந்த நேர வணக்கங்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 11/1/2025 ஆண்டு சனிக்கிழமை தான். இன்றைய தினம் நாங்கள் உங்களுக்கு கொஞ்சம் செய்திகளை கொண்டு உங்களோட பகிர போறோம். ஸோ அந்த வகையில எல்லாரும் நல்ல ஒரு சுகத்தோடையும் ஆரோக்கியத்தோடையும் வாழ்றதுக்கு இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு எப்பயுமே நீங்கள் சுகத்தோடையும் சந்தோஷத்தோடையும் இருப்பீங்கள் என்றுதான் கடவுள்ட பிரார்த்தனையை முன்னெடுத்துக் கொண்டு இன்றைய தினம் நாங்கள் என்னத்தை பற்றி கதைக்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இன மத வன்முறை என்றுமே இடமில்லை. தங்களுடைய தேசிய மக்கள் சக்தி அரசுல இந்த இனவாதம் மதவாதத்துக்கு இடமில்லை. அப்படியானவர்களை நாங்கள் நீதிமன்றம் ஊடாக கைது செய்வோம். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளுக்கு ஆக்களை உள்வாங்குவோம்னு சொல்லி எங்களுடைய பிரதமர் ஹரிணி அமரசூரிய அவர்கள் தான் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். அது சம்பந்தமான விஷயமும் அடுத்தது பாத்தீங்கன்னா போலீசார் மக்களை ஒருபோதும் தாக்க முடியாது. இதை யார் சொல்லியிருக்காருன்னு சொன்னா பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தான் சொல்லியிருக்கார். ஒரு போலீசார் ஒரு பொதுமக்களை தாக்கின ஒரு சம்பவத்துக்கு பிறகுதான் இந்த செய்திய பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிறார். அது சம்பந்தமாகவும் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த எங்களுடைய நாட்டுல டிஆர்சி பதிவு செய்யப்படாத தொலைபேசிகளுக்கு இனி ஆப்பு இந்த வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வரப்படுகிற சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்டு விநியோகிக்கப்படுகின்ற டிஆர்சி அப்ரூவல், அதாவது தொலைத்தொடர்பு ஆணைக்குழுவினுடைய ஒரு அப்ரூவல் இல்லாத தொலைபேசிகள் இனி பாவனைக்கு இல்லை என்று சொல்லித்தான் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. ஓகே, அதே நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எப்பவுமே சொல்லி கொண்டிருக்கிறது எங்களுடைய அரசாங்கத்துல ஒரு இனவாதம் இல்லைன்னு சொல்லி. ஆனா இந்த இனவாதத்தை தூண்டுற விதமாக எத்தனையோ பேர் பாராளுமன்றத்திலயோ சரி இல்ல வெளியிலயோ சரி கதைத்தாலும் அதை அவர்கள் பொருட்படுத்தாது அவர்களுக்கு ஒரு எதிரான ஒரு நடவடிக்கை எடுக்கிற முகமாத்தான் இருக்கணும். இந்த வகையில ஏற்கனவே இந்த வடக்குல கிழக்குல எல்லாம் இந்த என்னன்னு சொல்றது ஒரு இறந்தவர்களை நினைவு கூறுற முகமாக பல இதுகள் நினைவு கூறல்கள் இடம்பெற்றது. அதை புலிகளுடைய மீள் உருவாக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தவர் இந்த எங்களுடைய சரத் வீரசேகர அவர்கள். அதே மாதிரி நேற்றைய தினம் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா பாதுகாப்பை பலவீனப்படுத்தவே இந்த வடக்குல உள்ள இராணுவ முகாம்கள் அகற்றப்படுகின்றன என்று சொல்லி ஒரு கருத்து சொல்லியிருக்கார். அது சம்பந்தமா தான் நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னுக்கு நீங்க யாராவது அனந்த் வியூவுக்கு புதுசா இருந்தா அனந்த் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்ப நாங்கள் விரிவான தகவலை தாரோம் உங்களுக்கு. அது முதல்ல என்னத்தை பற்றி கதைக்க போறோம்னு சொன்னா இந்த இன மத வன்முறைக்கு என்றுமே இடமில்லைன்னு சொல்லித்தான் இங்க எங்களுடைய பிரதமர் கரணி அமரசூரிய சொல்லியிருக்கார். அது என்னத்துக்கு அவங்க அதை சொன்னதுன்னு சொன்னா இன மத வன்முறைக்கு நாட்டில இனி என்றுமே இடம் இல்லை என்றுதான் இந்த பிரதமர் ஹரிணி அமரசூரிய சொல்லியிருக்கார். அது என்ன விஷயம் சம்பந்தமா சொன்னேன்னு சொன்னா இஸ்லாம் மதத்தை அவமதித்த குற்றத்துக்காக பொதுபல சேனா அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசேகரரை 9 மாத சிறை தண்டனையை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் விதித்திருக்கு. அது சம்பந்தமா ஒரு செய்திய சொல்லைக்குள்ளதான் இந்த எங்களுடைய பிரதமர் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இது தொடர்பாக பாராளுமன்றத்துல நேற்று பிரதமர்கிட்ட ஒரு எங்களுடைய மீடியாக்கள் ஊடகவியலாளர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தவ. அதுக்கு அவ சொல்லியிருந்தவா இந்த நாட்டுல இங்கு எந்த இனவாதம் மத வன்முறைகளையும் மீண்டும் தோற்றுவிக்கிறது. யாராவது இனவாதம் மதவாதங்களை தோற்றுவித்தால் நாங்கள் எங்களுடைய தேசிய அரசாங்கம், அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துல அதற்கு ஒரு ஆதரவு வழங்க மாட்டோம். அவர்களை நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்துவோம் என்றும் அதே நேரம் பாத்தீங்கன்னா எவராக இருந்தாலும் அது யாரா இருந்தாலும் ஒரு சட்டத்துக்கு முன்னுக்கு நாங்கள் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனையை வாங்கி கொடுப்போம். எங்களுடைய அரசுல இந்த கரணி அமரசூரிய பிரதமர் அவர்களை விட ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக் அவர்களுடைய முழுமையான ஒரு நோக்கமே இனவாதம் இல்லாத அரசாங்கம், இனவாதம் இல்லாத ஒரு நாட்டை தோற்றுவிக்கிறது தான்.
இவருடைய கருத்துக்கு ஆதரவா தான் எங்களுடைய பிரதமர் ஹருணி அமரசூரி அவர்களும் இப்படி ஒரு செய்திய வெளியிட்டிருக்கிறார். ஓகே. அடுத்த விஷயம் என்னன்னு வந்து பார்த்தா, இந்த பொதுமக்கள போலீஸார் தாக்குறது, அடிக்கிறதுன்னு சொல்றது வந்து ஒரு பேசு பொருளா இலங்கையில இருந்து கொண்டிருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு குற்றச்செயல்கள், ஏதாவது ஒரு வன்முறைகள் செய்து ஒருவர பிடித்தாலோ, என்ன செய்தாலும், இந்த போலீஸார் வந்து பொதுமக்கள தாக்குறதுன்றது ஒரு இதாத்தான் இருந்தது இலங்கையில. அதுக்காண்டி எல்லா போலீஸாரும் இல்ல. சில நேரங்கள்ல கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இந்த குற்றங்கள புரிகிறவர்கள், அவர்கள பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா, போலீஸார் அவர்கள தாக்குதல் செய்து, சில வேளைகள்ல அ துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு கூட அரெஸ்ட் பண்ற வழமைகள் இருக்குது. ஆனா இது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொதுமக்கள் மீது போலீஸார் வந்து ஒரு நாளுமே தாக்குதல மேற்கொள்ளக்கூடாது. தாக்குதல நடத்த முடியாதுன்னு சொல்லி எங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தான் சொல்லியிருக்கிறார். அது சம்பந்தமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிறார் என்னன்னு சொன்னா, இந்த பெரிய நீலாவணை போலீஸ் நிலையத்துல முறைப்பாடு அளிக்கிறதற்கு, அதாவது ஒரு குற்றத்துக்கு அந்த குற்றத்த தான் முறைப்பாடு செய்யறதுக்கு தான் ஒரு பெண் ஒரு ஆள் போயிருக்கிறா. அந்த நேரத்துல போலீசார் வந்து அந்த பெண் மீது தாக்குதல் நடத்தியாகவும், இதனால் பாதிப்படைந்த பெண் வந்து வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் தெரிவிச்சிருக்கிறார். அந்த பார்லிமென்ட்ல வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தான் தெரிவிச்சிருக்கார். அவரை தொடர்ந்து அதுக்கு பதில் தெரிவிக்கிற மாதிரி தான் பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சொல்லியிருக்கிறார். போலீசார் வந்து பொதுமக்களை தாக்குதல் செய்ய முடியாது. அது சம்பந்தமாக தங்களிடம் வந்து குறித்த சம்பவம், அதாவது அந்த பெண்ணை தாக்கினன்னு சொல்லி அதுக்குரிய ஒரு விவரங்களை சமர்ப்பித்தா உடனடியாக விசாரணையை நடத்த முடியும் எனவும் சொல்லி சுட்டி காட்டின எங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் அதே நேரம் சொல்லியிருக்கிறார் வந்து இந்த போலீஸ் நிலையங்கள்ல அவ்வாறான தாக்குதல்களுக்கு ஒருபோதும் தங்களுடைய அரசாங்கத்துல இடம் அளிக்க மாட்டோம்னு சொல்லி உண்மையில இப்படி ஒரு நடவடிக்கை அந்த பொது பாதுகாப்பு அமைச்சர் எடுத்தா உண்மையில ஒரு வரவேற்கத்தக்கதான். என்ன சொன்னா எல்லா இடங்கள்லயும் இல்ல, சில இடங்கள்ல இப்படியான சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டுதான் இருக்குது. பொதுமக்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதிகளை கண்டிப்பா தட்டி கேட்கணும். இந்த தட்டி கேட்கிற மாதிரி தான் இந்த தற்போதைய அரசாங்கம் இருக்குது. கண்டிப்பா தட்டி கேட்டே ஆகணும். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப நாங்கள் எல்லாருமே எங்களுடைய காதுகள்ல வந்து செல்கிற ஒரு செய்தி வந்து இந்த இலங்கையில வந்து பதிவு செய்யப்படாத தொலைபேசிகளுக்கு தடையா? இது சம்பந்தமா எங்களுடைய தொலைத்தொடர்பு ஆணைக்குழு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்குது. நாட்டுல வந்து தொலை தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு, அதாவது TRRC பதிவு செய்யப்படாத கையிறக்க தொலைபேசிகள் உள்ளிட்ட தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துவது எதிர்காலத்துல தடை செய்யப்படும் என்று அதை யார் சொல்லியிருக்காருன்னு சொன்னா, அந்த தொலைத்தொடர்பு ஆணைக்குழுவினுடைய பணிப்பாளர் பந்துல ஹேரத் தான் தெரிவிச்சிருக்கார். நாட்டுக்குள்ள வந்து சட்டவிரோதமாக தகவல் தொடர்பு சாதனங்களை இறக்குமதி செய்கிறதும், அந்த வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வரப்படுகின்ற தொலைபேசிகள், அது அது வந்து சட்டவிரோதமாக கொண்டு வரப்படுற தொலைபேசிகள் இலங்கை தொலை தொடர்பு ஆணைக்குழுல பதிவு செய்யப்படாம களவாக விற்பனை செய்யப்படும், விற்கப்படுகின்ற, அதை நாங்க வாங்கி பாவிக்க அந்த தொலைபேசிகள் வந்து துண்டிக்கப்படும். அந்த இணைப்புகள் துண்டிக்கப்படும். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அரசாங்கம்னு சொன்னா அந்த அரசாங்கத்துக்கு கீழே பதிவு செய்யப்பட்டிருக்கணும் கட்டாயமா. அந்த பதிவு செய்யப்படாத டிஆர்சி அப்ரூவல் இல்லாம பாவிக்கப்படுகின்ற தொலைத்தொடர்பு சாதனங்கள் மற்றும் தொலைபேசிகளுக்கு தான் வந்து இந்த தடை ஏற்பட போதாம். அதே நேரம் அவர் சொல்லியிருக்கார், இந்த அமைப்பு தற்போது பயன்பாட்டில் இருக்கின்ற எந்த கையடக்க தொலைபேசிகளையும் பாதிக்காதுன்றோட வெளிநாட்டு, அதாவது வெளிநாட்டுல இருந்து வந்து இங்க நிக்கிறார்கள் தானே, எப்படி டூரிஸ்ட் ஆவாராக்கள், சொந்தங்கள் வந்து நின்றுட்டு போயின்னு தானே, அப்படியான ஆட்களுக்கும் இந்த இது அவர்கள் அறிவிச்சிருக்கிற இந்த சட்டம் ஒரு தடையும் ஏற்படுத்தாதாம். புதிதாக இலங்கைக்குள்ள இந்த டிஆர்சி அப்ரூவல் இல்லாம கொண்டு வரப்படுற ஒரு ஒவ்வொரு தொலைபேசி சாதனத்துக்கும் தொலைத்தொடர்பு எங்களுடைய தொலைபேசிகளுக்கும் தான் இந்த சட்டம் அமுலாகும். இந்த மாத இறுதிக்குள்ள அதை தாங்கள் கண்டிப்பா செய்வோம்னு சொல்லித்தான் இந்த எங்களுடைய தொலைத்தொடர்பு ஆணைக்குழுவினுடைய பணிப்பாளர் ஒரு செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கார். மக்களுக்கு இதை விளக்கப்படுத்துறத சம்பந்தமா தான் இந்த இந்த செய்தியை வெளியிட்டிருக்கார்.
ஓகே. அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா, இந்த வடக்குல வந்து ராணுவ முகாம்கள் அகற்றப்படுறது வந்து ஒரு பாதுகாப்ப பலவீனப்படுத்துதுன்னு சொல்லி இந்த சரத் வீரசேகர எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சொல்லியிருக்கு. எப்பவுமே எங்களுடைய நாட்டுல வந்து ஒரு இனவாதத்த கட்டவிழ்த்துவிட யாரா இருந்தாலும் நாங்கள் கைது செய்வோம் அப்படின்னு சொல்லி, இவர் ஏற்கனவே இந்த வடக்கு கிழக்குல இடம்பெற்ற ஒரு நினைவு ஏந்தல் சம்பந்தமாகவும் பல கோஷங்கள எழுப்பியிருந்தவர். இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தேசிய பாதுகாப்ப பலவீனப்படுத்தும் வகையில் தான் இந்த வடக்குல உள்ள ராணுவ முகாம்கள் அகற்றப்படுகின்றன என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்திருக்கார். அவர் மேலும் சொன்னது என்னன்னு சொன்னா, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்ற காரியாலயத்துல நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் சொல்லியிருக்கார். அவர் மேலும் என்னன்னு சொல்லியிருக்காருன்னா, தேசிய பாதுகாப்பை பலவீனப்படுத்தும் வகையில் வடக்கில் உள்ள இராணுவ முகாம்கள் அகற்றப்படுகின்றன. இந்த நாடு அ க கட 36 வருட காலமாக வந்து பிரிவினைவாத போராட்டத்தை எதிர்கொண்டதாம் என்பதை அரசாங்கம் நினைவில வைத்துக் கொள்ளணுமாம். அதே நேரம் விடுதலை புலிகள் தான் இல்லாதொழிக்கப்பட்டிருக்கணும். இருந்தாலும் அது சம்பந்தமான அமைப்புகள் இன்னும் அழிவடையவில்லையாம். தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் வந்து விடுதலை புலிகள் அமைப்பின் கொள்கையை கொண்டுள்ளவர்கள் இன்றும் உள்ளார்கள் என்று சொல்லித்தான். ஆகவே தேசிய பாதுகாப்பை அரசியல் தேவைகளுக்காக பலவீனப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லித்தான் இந்த சரத் வீரசேகர் அவர்கள் சொல்லியிருக்கார். அவர் திருப்பவும் திருப்பவும் ஒரு இனவாதத்தை தான் தூண்டுற விதமா கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கார். ஏற்கனவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சொல்லி இருக்குது. எங்களுடைய நாட்டுல எங்களுடைய அரசுல இந்த ஓ என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இனவாதத்த தூண்ற எவருக்கும் எதிராக யாரா இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லித்தான் சொல்லியிருக்கிறோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே. இன்றைய தினம் இந்த அளவு தான் செய்தி. ஸோ நீங்க செய்திகள் அறியணும்னு சொன்னா, அனன் வியூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கோ. இதோட நான் இந்த வீடியோவை முடித்துக் கொள்றேன். தொடர்ந்து அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அனன் வியூ. நன்றி மக்களே!